ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பீட்ரூட்டும் ராஜ்மா வச்சு சூப்பராக ஒரு பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததும் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 மினிட்ஸு. பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதில் பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். இப்போ இதையும் இதோட மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம ராஜ்மா சேர்த்துக்கலாம். ராஜ்மா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு 3/4 வேக்காடு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இருக்க தண்ணியவே இது கூட வேக வைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டும் 1 கப் அளவுக்கு ராஜ்மாவும் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ராஜ்மா வேக வைக்கும் பொழுது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை பிடிச்சிருந்தா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது பீட்ரூட்டெல்லாம் நல்லா வேகணும். இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நமக்கு இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலர வேண்டாம். லைட்டாக எல்லாத்தையும் கலந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொரியல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. நமக்கு பீட்ரூட்டு ராஜ்மா இது எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்குது. தினமும் ஒரு பயிர் வகைகள் எடுக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.